சனிக்கிழமை காலைல பசங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு அப்படான்னு உக்காஞ்சா என் 2வது அக்காகிட்டேருந்து ஃபோன் வருது. சுதா, வயிறு ரொம்ப வலிக்குது, பீரியட் அதிகமாக போகுது, என்னால் முடியல, டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. நான் குளிக்க கூட இல்லை, உடனே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு 9 மணிக்கெலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலே உக்காந்துட்டோம். அங்கே பார்த்தா ஒரே கூட்டங்க. ஐயோ, காலைல 9 மணிக்கு போயிட்டு 2:30 மணிக்கு தான் வெளியே வந்தோம். சரி, ஏதாவது சாப்பிட்டு போகலாம், இல்லைன்னா எண்ணெய் வந்து டாக்டர்கிட்ட காமிக்கிற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஷர்கூருக்கு போயிருந்தோம். அங்கே மீல்ஸ்க்கு ஒரு சூப்பு கொடுத்தாங்க. அந்த சூப்பை குடித்தேன் பாருங்கள், கஞ்சி தண்ணி சூப்பராக இருக்கும். அந்த சூப்பு எனக்கு செட் ஆகலை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. மற்றவங்களாம் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு இப்போ சோறு தான் முக்கியம். ஏன்னா எனக்கு கண் அப்படியே எல்லாம் மங்களாக தெரியுது. சோறு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். கூட்டு, பொரியல், ரசம், வத்தக்குழம்பு நிறையா இருந்துச்சு. ஆனால் நான் வத்தக்குழம்பும் ரசம், தயிர் மட்டும் போட்டு சாப்பிட்ட பிறகு தான் கண்ணே பளிச்சுன்னு தெரிஞ்சுது. எல்லாரும் சாப்பிட்டாங்க, என் அக்கா மட்டும் சாப்பிடல. கேட்டால் தண்ணி நிறையா குடிச்சு வாமிட் வர மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம், பார்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் என் 2வது அக்கா டாக்டர்கிட்ட காமிக்க இட்டுன்னு போயிட்டு அதுக்கு என் பெரிய அக்கா, என் தங்கச்சி பார்த்தது பெரிய அக்கா பெற்ற பொண்ணு, நான் எல்லாம் குடும்பமே டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க.